இனி சனிக்கிழமை வந்து என்டர்டைன்மெண்ட் தான், ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்கள் வீட்டில் விஜய், இந்த மாதிரியான கேளிக்கைகளை ஏற்படுத்தியிருக்கலாம். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது திமுக கைக்கூலிகளோட வேலை, திமுக ஈகோ சிஸ்டம் பண்ணுற வேலை. அவரு ஒரு நல்ல நோக்கத்தில் பண்ணுறார். சனிக்கிழமைன்றது மக்களை பாதிக்கக்கூடாதுன்ற நல்ல நோக்கத்தில் தான் பண்ணுறாரு. ஏங்க இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, நான் சொல்கிறேன், மனசாட்சி உள்ள திமுக நண்பர்களுக்கு இது தெரியும், பொதுமக்களுக்கும் இது தெரியும், கட்சி சாராதவங்களுக்கும். விஜய் உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். ஆனால் இன்றைக்கி அவருக்கு ஒரு அமோகமான மக்கள் ஆதரவு இருக்குது. இன்றைக்கி இங்கே வராருன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுறாங்கன்றது உண்மை. அப்படி இருக்கும்போது வார இறுதி நாட்களில் அவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி என்பது, கட்சி பிரச்சாரம் என்பது வந்து, அவருடைய பிரச்சாரம் என்பது மக்களுக்கு குறைந்தபட்ச இடையூறை ஏற்படுத்துது. அந்த சனிக்கிழமை உங்கள் வீட்டில் விஜய்ன்றது கொச்சைத்தனமானது. இதே வாய் என்ன பண்ணால் ஒரு வார நாட்களில் வந்தால் விஜயால் மக்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஸோ விஜயை பார்த்து தங்கள் பொழப்பு இனிமேல் ஓடாது, அவ்வளோ சுலபமாக தங்கள் அரசியலை இனிமேல் நடத்த முடியாது, ஒரு சேலஞ்சர் வந்திருக்காருன்ற வைத்தறிச்சலில், கோபத்தில் அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். அதை தாண்டி தான் அவர் வளரணும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அவ்வளவு எதிர்ப்புகளும் விஜய்க்கு நல்லது. ஏன்னா அவர் உள்ளே இருக்கக்கூடிய சக்தி அது வெளியில் கொண்டு வந்துடும். மக்கள் முடிவு பண்ணிடும். இப்படிலாம் நீ ஒருத்தனை அடக்கிலாம் முடிக்கிட முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. உண்மைன்றது வந்து நீ எவ்வளோ ஆழமாக குழி தோண்டி புதைச்சினாலும் மேலே வந்துடும். 3 விஷயங்களை மறைக்க முடியாதுன்னு புத்தர் சொல்கிறார். சூரியன், நிலவு, உண்மை. இதை மறைக்கவே முடியாது. நீ மக்கள்கிட்ட போகிறத யாராலையுமே இன்றைக்கி தடுக்க முடியாது.